ஹாய் ஆல். இன்றைக்கி நாம் டோஃபு வச்சு ஒரு புலாவ் செய்ய போகிறோங்க. டோஃபு வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த டோஃபுன்றது சோயா மில்க்லேருந்து எடுக்கிற பன்னீருங்க. நம்ம பன்னீர் வந்து ஆக்சுவலாக பால்லேருந்து எடுப்போம். இது வந்து சோயாலேருந்து மில்க் எடுத்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற பன்னீர் தான் வந்து டோஃபுன்றது. இது வந்து ரொம்ப பெரிய ப்ரோட்டீன் சோர்ஸுங்க. வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ். சிக்கனில் இருக்கிற அளவுக்கு ப்ரோட்டீன் இந்த டோஃபுவில் இருக்குது. ஸோ அதனால் அதை எடுத்துக்கலாம். என்ன அது கொஞ்சம் பிளெண்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து கரம் மசாலா ஐட்டம் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம 2 வெங்காயம் 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் நல்லா இதில் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க டோஃபுவையும் 2 கேரட்டையும் துருவி இது கூட சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா போட்டு வதக்கிடுவோம். வதக்கும் போதே இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு பெப்பர் கொஞ்சம் போட்டுக்குவோம். இந்த டோஃபுக்கும் கேரட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணி அது கூட நல்லா வதக்கிடுவோம். இது வந்து ஆக்சுவலாக டேஸ்ட் கொஞ்சம் பிளெண்டாக இருக்கும். ஒன்றுமே டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குமா. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். ஸோ அந்த 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஐட்டம் சேர்த்துட்டு இதை நல்லா இது வெந்ததுக்கப்புறம் தம் போட்டு எடுத்தோன்னு வைங்களேன், அருமையான டோஃபு புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு சீஸியாக நல்லா அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி வெஜிடேரியனாக எடுத்துக்கிற அன்றைக்கி இந்த ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு இந்த டோஃபு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான புலாவ் ரெடி. மிஸ் பண்ணாமல் இதை வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.